நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, காமெடி நடிகர்களோட திரைப்படங்கள் வந்து 3 திரைப்படங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து வெளியாகிருக்குங்க. பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம் நடிச்சிருந்த திரைப்படம் தாங்க டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம். இது ஒரு பக்கம். தமிழ் சினிமாவின் யோகி பாபு முன்னணி நகைச்சுவை நடிகராக வந்து திகழ்கிறாருங்க. அவரோட நடிப்பிலும் ஒரு திரைப்படம் வந்து வெளியாகிருக்குதுங்க. ஜோரா கையை தட்டுங்க அப்படி சொல்கிற திரைப்படம் வந்து யோகி பாபு ஒரு முன்னணியில் வந்து வெளியாகிருக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து அதாவது நகைச்சுவை நடிகரான சூரி அவருடைய கதாநாயகனாக நடிச்சிருந்த மாமன் திரைப்படமே வந்து வெளியாகிருக்குதுங்க. இவங்க 3 காமெடி நடிகரோட திரைப்படம் வந்து ஒரே நாளில் வந்து நடிகராக வந்து வெளியாகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திரைப்படத்தில் வந்து முதல் ரீதியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா மாமன் திரைப்படம் தாங்க. மாமன் திரைப்படத்துக்கு ஜோடியாக வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு கூட வந்து சூரியுடன் வந்து சுவாசிகா, ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் வந்து முக்கியமான வேடத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து தாய் மாமனுக்கு 6 வயது சிறுவனுக்கும் இடையே உள்ள பாசத்தை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் வந்து யோகி பாபுவோட முன்னணி நகைச்சுவை நடிகராக வந்து திகழ்ந்திருக்காருங்க. அவரோட நடிப்பில் வந்து ஜோரா கையை தட்டுங்க அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுங்க. முன்னாடி அவருடைய கதாபாத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயனாக நடிக்கப்பட்ட மண்டேலா, பொம்மை நாயகி, கோலமாவு கோகிலா போன்ற படங்கள் வந்து நல்ல வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அந்த வகையில் வந்து தற்போதைக்கு ஜோரா கையை தட்டுங்க அப்படின்னு சொல்கிற திரைப்படமும் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரீதியான ஒரு வசூல் ரீதியும் சரிதாங்க. ஒரு நல்ல ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க படமும் வந்து. அது மட்டும் இல்லாமல் எஸ்.என். அருணகிரி அவருடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம் நடிச்சிருந்த திரைப்படம் தாங்க டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து இயக்குனரான கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், நடிகர் மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த 3 நடிகர்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சந்தானமாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், யோகி பாபு இவங்க எல்லாருமே வந்து சின்ன ஒரு கேரக்டரில் நடிக்கப்பட்டு காமெடி ரீதியில் ரோலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணப்பட்டு பின்னர் வந்து இவங்க வந்து நடிகர் துறையில் வந்து நடிகராக வந்து வலம் வர தொடங்கியிருந்தாங்க. சின்ன சின்ன திரைப்படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் வந்து உங்களுக்கு நடித்து அதுலேருந்து மேலே வந்தவங்க இந்த 3 நடிகர்களுமே வந்து இவங்களோட கடின உழைப்பின் மூலம் தாங்க இவங்க 3 பேருமே வந்து வளர்ந்துருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும். காமெடி மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து பெரிய ஆள், நாங்கள் கதாநாயகமாகவே வந்து நாங்கள் நல்லா தான் நடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேருமே வந்து அவங்களுடைய களத்தில் வந்து அவங்க வந்து எப்படி வந்து செய்யணுமோ அந்த ரீதியில் வந்து செஞ்சு விட்டுருக்காங்க தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இவங்க 3 பேரோட திரைப்படமும் ஒரே இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் காமெடியில் வந்து இப்போ தற்போது நல்ல கில்லாடியாக இருக்காங்க. இவங்க 3 பேரோட திரைப்படமும் ஒரே நேரத்தில் வெளியாகுதுன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும். சூரியோடைய மாமன் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து தொடங்கி பெரிய வயசில் இருக்கிற எல்லாருமே வந்து கவரப்படுற ஒரு திரைப்படம், ஒரு கதையாக வந்து அந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. சந்தானத்தோட திரைப்படம் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் திரைப்படம், பேய் படம் வந்து நீங்கள் காமெடி கலந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து நீங்கள் போயிருக்கலாங்க. யோகி பாபுவோட ஜோரா கையை தட்டு திரைப்படம் வந்து ஆவரேஜ் ரீதியாக ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு வசூல் ரீதியும் சரிதாங்க, ஒரு விமர்சனமும் பெற்றிருக்குதாங்க. நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். இந்த 3 திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு எந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கோ அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.